வணக்கம். வாழ்வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். ஜோதிடங்கிறது முக்காலத்தையும் உணர்த்தும் ஒரு காலக்கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிலையுமே மேஷம் ஆண் வீடு, ரிஷபம் பெண் வீடு, மிதுனம் ஆண் வீடு, கடகம் பெண் வீடு, இப்படி 12 கட்டத்துக்குமே ஆண் வீடு பெண் வீடுன்னு வரும். அப்போ உங்களுக்கு முக்காலம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அப்பா அம்மா, இது முதல் காலம். ரெண்டாவது காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய அம்மா. மூன்றாவது காலம் அப்படிங்கிறது நம்ம அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா. அதே மாதிரி மூன்றாவது காலம் அம்மா வழியில் அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுடைய அப்பாவுக்கு அம்மா, அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா, அம்மாவுடைய அம்மாவுக்கு அம்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதுதான் 7 7. இந்த 7 7 14 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14ங்கிறது முக்காலம். இந்த 14 உறவுகளின் 12 கட்டம். மேஷம் அப்பா அப்படின்னா மேஷத்துக்கு 7ஆம் வீடு அம்மா துலாம், அம்மாவுக்கு துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். அப்போ 14 உறவுகளின் 12 கட்டம். இந்த 14 உறவுகளினுடைய அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும். அதனால தான் செவ்வாய் ஒரு பூமியில் ஒரு உயிர் தணிக்கும் போது ஒரு குழந்தைக்கு 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சி உற்பத்தி ஆகிற இரத்த அணுக்களை இந்த 14 பேரினுடைய கர்மா அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ், நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலக்கடிகாரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இவங்க விட்டதை இந்த குழந்தைங்கிற லக்னத்தால் சரி பண்ணி இந்த மனித இனம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம். அதில் தான் உங்களுக்கு வாழ்வியலுக்கு உண்டான பணம், காசு, உடல், உயிர், நம் தேவைகள் அனைத்தையும் இந்த ஜாதகத்தால் சரி பண்ண முடியும். அதற்காக நம் முன்னோர்கள் உருவாக்கிய அரிய பொக்கிஷமான ஒரு விஷயம்தான் ஜோதிடம்.